சார் கொஸ்டின் இப்போ சொல்லுமா என்ன சொல்லிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. A passenger train takes 2 hours less for a journey of 300 kilometer. ஓகே. If its 2 speed ஹவர்ஸ். is ஒரே நிமிஷம் increased by ஒரே நிமிஷம் என்னென்ன கொடுத்துக்கிறானோ அதை இது பண்ணிங்க. டைம் கொடுத்துக்கிறான். டைம் வந்து 2 ஹவர்ஸ். கிலோமீட்டர் கொடுத்துக்கிறான். எவ்வளோ கிலோமீட்டர்? 300. கரெக்டுங்களா? ஆமாம் சார். சொல்லுங்களா என்ன 300 kilometer if its speed is increased by 5 kilometer. ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு பற்றி அவன் சொல்லவே இல்லை. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? எக்ஸ் வந்து என்ன எடுக்க போகிறீங்க? ஸ்பீடு என்ன எடுக்க போகிறீங்க? கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஆனால் இங்கே வந்து 5 hours என்ன ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆனங்காட்டி தான் வந்து 2 hours லெஸ்ஸாக இருக்குது சார். பண்ணிக்கலாம் அது ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? இன்க்ரீஸ் ஸ்பீட். கரெக்டாமா? ஆமாங்க சார். இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோமா? இப்போ எவ்வளோ நேரம் நமக்கு தெரியாது. நல்லா பார்த்துங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடு ஈக்குவல் டு ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே. அப்போ நம்மளுக்கு டைம் வந்து லெஸ் கொடுத்துக்கணும். அப்போ டைம் ஈக்குவல் டு என்னதெல்லாம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இப்போ இதுலேருந்து என்னென்னா கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் 1ல என்ன நடக்கும்? கேஸ் 2ல என்ன நடக்கும் பார்த்துங்க. கேஸ் 1ல வந்து நார்மல் ஸ்பீடில் சார் நார்மல் ஸ்பீட்னா வந்து 2 hours கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஓகே. அது நார்மல் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ ஸ்பீடு போகிறான்னு தெரியாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்துங்க. டிஸ்டன்ஸ் வந்து 300 ரெண்டுக்குமே. நீ எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாலும் டிஸ்டன்ஸ் வந்து 300 தான். அப்போ டைம் 300 டிவைட் பை எக்ஸ். ரெண்டாவதுக்கும் டைம் தெரியாது. அதே எவ்வளவு? டிஸ்டன்ஸ் வந்து 300 தான். ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீடு வந்து என்னாச்சு? இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக என்ன? ஆமாங்க சார். இதுக்கு கவர் பண்ணுற போது 2 hours வந்து லெஸ் ஆகுது. இது மைனஸ் இது. சரிங்களா? அதாவது லெஸ் தானே ஆகுது. அப்போ எப்படி T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 2 hours. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 2. கிளியரா? என்ன டவுட் இருக்குது? ஏன்னா 2 மணி நேரம் உங்களுக்கு லெஸ் ஆகுனா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2 hours மிச்சமாக இருக்கும். அந்த மிச்சத்தை நான் போட்டுக்கிறேன். சரிங்கம்மா? ஓகேங்க சார். அப்போ T1ஓட வேல்யூ T2ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க இங்கே. அப்போ என்னாச்சு? 300 by x minus 300 by x plus 5 is equal to 2. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் போக முடியும்னா இது ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். அப்போ என்னாச்சு? பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. 300 கான்ஸ்டன்ட் காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? டினாமினேட்டர் x plus 5 minus மைனஸ் 300 x minus x அப்புறம் கீழே வந்து x ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த 2 இதையும் கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 150 கிடைக்குமா? ஆமாங்க சார். எக்ஸும் கட் பண்ணிடலாமா? ஓகேங்க சார். புரியல கேட்டுக்கடா. 150 இன்ட்டு 5 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. எனி டவுட் அப் டு திஸ் ஸ்டெப்? இல்லைங்க சார். அப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது என்ன நடக்குது சொல்லுங்கள். அப்போ இங்கே வந்து 0 750 is equal to x square plus 5x. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சா? x square plus 5x minus 750 is equal to 0. எப்படி சால்வ் பண்ண விடாது? இவ்வளோ பெரிய நம்பர். அன்றைக்கி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்த நான் வருதுங்களா இல்லை வேறு மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறீங்களா? சார் இல்லைங்க சார். எப்பயுமே என்ன பண்ண போகிறீங்க? b² minus 4ac ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. ஓகே சார். அப்போ என்னது? b வேல்யூ 5. அப்போ 5² minus 4ac 4 இன்ட்டு a-ஓட வேல்யூ 1 இன்ட்டு minus 750. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ சால்வ் பண்ண என்ன வரும்னு சொல்கிறாங்க? 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 4 into 750 28 29 30 3000. 3000.
கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 325 கரெக்டாடா? ஆமா சார். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ரூட் எடுக்க போறீங்க. ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac 3025. இது பர்பெட் ஸ்கொயர் பற்றி உங்களுக்கு அன்னைக்கே கற்றுக் கொடுத்துக்கிறேன். கடைசி நம்பர் 5ன்னு வந்தால் மேபி பர்பெக்டாக இருக்கலாம். நான் பர்பெக்ட் இருக்காது, பர்பெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ஓகேங்க நம்பர் என்ன இருக்குது? 25. 3025. அப்போ எந்த நம்பரில் வரும்? எனி ஐடியா? 5ல எண்ட் ஆகும் சார். 50 இன்ட்டு 50 2500 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அதே 60 இன்ட்டு 60 3600 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். புரிஞ்சுக்கோ, நம்ம ஈஸியானதா இந்த மெத்தட் புரியல கொஞ்சம் இதாக பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய கான்செப்ட் படி அந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னா 50 ஸ்கொயருக்கும் 60 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குது கரெக்டுங்களா? 50 ஸ்கொயர் ஆமாங்க சார். 60 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குது கரெக்டுங்களா? அப்போ நம்ம யூனிட் டிஜிட் என்ன வேணும்? 5 வேணும். 5னா 5 இன்ட்டு 5 தான் 25. 5 இன்ட்டு 5 தான் 25. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் வர 5 நம்பர் என்னன்னா 55 ஸ்கொயர். இது ரெண்டுக்கு நடுவில் வர நம்பர் என்னன்னா 55 ஸ்கொயர். அப்போ நம்ம கவுண்ட் பண்ணுற நம்பர் என்னவா இருக்கும்? 55 இன்ட்டு 55 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்துன்னா பர்பெக்ட் ஸ்கொயர். இது என்ன பர்பெக்ட் ஸ்கொயர் கிடையாது. சரி இடக்கண்ணு? ஓகேங்க சார். அப்போ 55 ஸ்கொயர் தான் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ கண்டுபிடி, அது இந்த வேல்யூக்கு வருதா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஓ 82 வருதுங்க சார். வருதா? போட்டு ஆமாங்க பார்த்து சார். வருதுன்னா ஓகே. போட்டு அப்போ நம்ம ஒரு வழியா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டுங்களா? அப்போ x ஈக்குவல் எவ்வளவு? மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்போ என்னாச்சு? மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் இது எவ்வளோ வேல்யூ சொன்னீங்க? 55 டிவைட் பை ஆமாங்க சார். 2 இன்ட்டு 1 கரெக்டாக கண்ணு? ஆ சார். அப்போ x ஈக்குவல் எவ்வளோ கிடைக்கும்? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மைனஸ் பை ப்ளஸ் 55 டிவைட் பை 2 கமா மைனஸ் பை மைனஸ் 55 டிவைட் பை 2. எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூ வருமா? ஸ்பீடு அது டைமு இது எதுவும் வராது. அதாவது எக்ஸ் தான் கண்டுபிடிக்கும். எக்ஸ் வந்து ஸ்பீடு, நெகட்டிவ் வேல்யூ கிடையாது, அதனால விட்டுறீங்க. அப்போ இது என்ன வேல்யூ வருது? 25 ஈக்குவல் டு 25. ஓகே. அப்போ நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது கண்ணு? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸ்பீடு தானே கேட்குறாங்க. ஆமாங்க சார். அப்போ 25 கிலோமீட்டர் பர் ஹவர். எது? பேசஞ்சர் ட்ரெயின் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா பண்ணுறது. அப்போ அதுக்கு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கிறோம். இதுதான் இதனுடைய ஆன்சர்.